என்ன பார்த்தா என்ன பாக்குறதுக்கு இந்த ஊர்ல ஒரு ஒன்னாட குஞ்ச குடி காடு மேல யாருக்கிட்டடா போவட்டும். இங்க இருக்கிற குஞ்ச பூரா அறுத்தா நம்ம சூட்காசுக்கு ஒரு சூட்காசு வரும். குஞ்சாலு குஞ்சு இல்லன்றா. இங்க பாரு எப்படி குஞ்சு கலரா விதவிதமா பச்சை பச்சையா மொன்ன மொன்னையா நட்டு நட்டியா குட்டை குட்டியா கருப்பு கருப்பா செவப்பு செவப்பா எப்படி குஞ்சு வேண்டி கேட்டு சொன்னா வாங்கி தரேன். கராப்பு குஞ்சு கூட இருக்குமே. நல்லா குஞ்சு இருக்குது. எப்படி குஞ்சு கேட்டு சொல்ல வாங்கி தரேன். அண்ணா நான் அப்படி சொல்லல. இந்த ஊரான ஊருக்குள்ள என் கூட பேசுறதுக்கு ஒரு ஒன்னான ஆளை கூடி காணுமே. இல்ல உனக்கு பேசுறதுக்கு மட்டும் ஆளு வேணுமா இல்ல சுத்தமா வேலைக்கு ஆளு வேணும்னு கேட்டீங்கன்னா விளாவரியா தனித்தனியா அதுக்கு ஆள் வச்சிருவேன். அண்ணா எனக்கு பேசுறதுக்கு மட்டும் இப்ப போதும். விடிய காலம் மட்டும் வேலைக்கு அனுப்பி விடுங்கண்ணா. விடிய காலம் வேலைக்கு இப்ப பேசுறதுக்கு பேச்சு தோணிக்கு. ஆமா இல்ல சாமி அவன் 2 வேலையும் ஒட்டுக்கா கொடுத்தாத்தான் ஆள் கொஞ்சம் லைன் கட்டி வருவான். ஒரு வேலையை தனியா கொடுத்து இன்னொரு வேலையை காலையில கொடுத்தீங்கன்னா அப்ப காலையில வேலைக்கு வரேன். இப்ப வேலை நமக்கு தோது போடாதுமா. அப்படியா? நீ மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரியா பேசுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நீ மட்டும் தான் பேசுற. உனக்கு என்னத்த பிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சி விட்டுருவேன். அதுக்கு ஆளுக்கு ஏத்த பேர் நீ தான் பிடிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்படி தெளிவா பேசணும். தப்பு தப்பா பேசப்படாது. சாமி கூத்து விட்டுறாங்க. நாக்கையும் செத்து போட போற தப்பா பேச்சு. யாரு நான் செத்து பேசுறேன் இல்லையா? கருப்பா பிறந்தது ஒரு பாவமாடா. போடா கருத்து பேசுறது நாக்கையும் செத்து போடுவா. அம்மா செஞ்சா பரவாயில்ல. போலாமா பையன் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆளு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான். ஆனா நல்லா பேசுவான். எதுக்கு கொஞ்சம் சூதானமா ஒரு 10 அடி தள்ளி நின்னு பேச்சு சாமி. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல அவன் எல்லா லைனும் கரெக்டா இருக்குது. பார்வை சரி இல்ல சாமி. அப்படி பாரு நீ சொன்னியா அதை? அடுத்த வீட்டு பண்டத்துக்கு ஆசைப்படுற வீணா அடி வாங்கி செத்து போவ. நம்ம சொந்த பண்டமெல்லாம் பண்ணா அதெல்லாம் கெட்டு போறோம் சீக்கிரமே. அடுத்த வீட்டு பண்டத்து பண்ணாதான் எப்ப கெட்டானே எப்படி போனாக்காங்க. அதனாலதான் நிறைய பேர் மேட்டூர் டேம்ல விழுந்து சாவறாங்க. பூஜை பாரு ஓட பாரு ஆனா பாரு சைஸ பாரு எப்படி இருக்கறாங்க. கேக்காமவோ ஊக்காமத்தா என்னடி ஏண்டா மானம் கேட்டவனே வந்துட்டு வரேன் ஒரு பொட்டமன மலை ஏறியே. உன சூடு இல்ல உன சொர்ணம் இல்ல சோற தின்றியா பீத்தின்றத மானம் கேட்டவனே. இப்ப கேட்ட நீ சூடு சொர்ண கூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சூடு சொர்ணம் இருந்துச்சு. எனக்கு மத்தால காரணம். இப்ப கூத்துக்கு வந்து 2-3 வருஷமா சூடு சொர்ணம் எதுவுமே இல்ல. என்னன்னாச்சு சூடு சொர்ணம் அங்க வீட்டுல மூட்டையை கட்டி அடுத்த நாள் தூக்கி போட்டு வந்துட்டேன். நாய் பீல தொடர்ந்து தடவி மத்தலக்காரன் அடிச்சவன நான் இங்கிட்டு தான் போவோம். சூடு சொர்ணம் 2 பேருக்குமே கிடையாது. என் மத்தலக்காரன் அப்படியே மத்தால லைன்ல மட்டும் நீ கரெக்டா இருச்சாமி. என்னையாடா ஒரே தட்டுல சாப்பிட்டுக்கிறாலும் ஒரே சட்டியை மாத்தி மாத்தி போட்டுக்கிறாலும் ஒரே பாயில படுத்துக்கிறாலும் ஒரே டம்ளர்ல குடிச்சுக்கிறாலும் எல்லாம் குடிக்கிறது படுக்கிறதெல்லாம் என்னமா ரைட்டு தான். அப்புறம் என்ன நம்ம 2 பேரும் ஒரே கண். ஒரு சட்டியை போட்டா என் சட்டி நீ போட்டா போச்சுட்டு லைனுக்கிட்டு கீழே அழகா வந்திருக்கிறேனே. தக்காளி பழமாட்டம் வந்திருக்கிறேனே. விடுவியா? அருமையா விடுவேன். பையன் மண்ணாதி மண்ணா. அப்படியா? ஆமா. அண்ணா எதுல விடணும்னு சொல்லி அதுல விட்டுறேன். அண்ணா நீ பாடுவாயா? இல்லையா வாய் தோல் வாய்.
பாடு வாய் கிடையாது. அண்ணா ஓய். அப்படி இல்ல ஏம்மா? நீ பாட்டுல விடுனா ஏமா சின்ன பையனா அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது பாட்டுல விட்டு நுழைஞ்சிச்சு இப்ப பாட்டுல பெருசா வந்துட்டுனா ஆ. பாட்டுல விட்டுன்னு வச்சுக்க பாட்டுல உடஞ்சி பண்ணி வரட்டும் கிழிச்சு போடுவாங்க. அண்ணா ஓய். அப்படி இல்ல நீ பாடையில நான் பாக்கணும்னா ஆமா நான் பாடியில போறேன் நீ முன்னாடி பொறி அடிச்சுட்டு போ. நான் வெத்தல பாக்க வச்சுக்கிட்டு போறேன். அப்படி அவருக்கு மேல. அண்ணா ஓய். அப்படி இல்ல ஓய். அம்மா அழகா வந்திருக்கிறேன்னு ஆ. அழகா வந்திருக்கிறேன்னு சரி. ஒரு பக்தி பாடல். ஓ பக்தி பாடல். ஆமா சாமி பாடல். சாமி பாட்டு அட சாமி பாட்டு பாடணும். சாமி பாட்டு இப்படி நில்லுவா ஆ, ஆ. கை இப்படி வை வச்சுக்கிட்டனா வச்சுக்கிட்டியா ஆ, ஆ. சாமி பாட்டு தானே போடணும். ஆமா ஆ. காளியாத்தா மாரியாத்தா சரி. நான் நல்லா பாடி இந்த பொண்ணு கட் பண்ணி போட்டுலாம் எங்க மத்தலக்காரனை காவ கொடுக்குறேன் ஆத்தா ஏய், ஏற்கனவே காவ கொடுத்துட்டா ஒவ்வொரு மத்தாலக்காரனா புடிங்கிக்கணும் போய்க்கணும். சாமி பாட்டு தானே? சாமி பாட்டு தான் ஆ? ஆ, ஆ. அம்மன் பாட்டு பாடணும். அம்மன் பாட்டு ஆ? அண்ணா ஓய். மலைன்னு ஒரு தாய் பாட்டு அப்படியா? ஆமா ஆ? ஆ. ஆத்தாவின் கோவிலிலே அலங்கார வாசலிலே எடுத்து வந்தோம் மாவிளக்கு எங்கே கொரிய நீ விளக்கு அடித்து அப்படியாலே அடி கடற்வாளி. அண்ணா, ஓய். இந்த பாட்டு எனக்கு வேணாண்ணா கும்பிட போல தெய்வம் ஆ. இங்க குறுக்க வந்ததம்மா அப்படி இங்க குறுக்க வந்த தெய்வம் அப்படி இவ கூதியில் ஆடுதம்மா இங்க பாரு. எங்கடா ஆடுது? ஏன் தம்பி? ஓய். இல்ல இவ்வளவு இடம் ஃப்ரீயா கிடக்குதா? ஐயா அந்த இடத்துலயே தான் நின்னு அது ஆடணுமா? வீதியில ஆடுதப்பா. அப்படி சொல்லுனா தெளிவா உன் கைய பார்த்தா என் அத்தை மக போல இருக்கு அத்தை மக போல இருக்கு என் அத்தை மக போல இருக்கு அத்தை மக போல இருக்கு உன் கண்ணை பார்த்தா என் அத்தை மக போல இருக்கு என் அத்தை மக போல இருக்கு அத்தை மக போல இருக்கு உன் காலை பார்த்தா என் அத்தை மக போல இருக்கு என் அத்தை மக போல இருக்கு அத்தை மக போல இருக்கு உன் கண்ணை பார்த்தா என் அத்தை மக போல இருக்கு என் அத்தை மக போல இருக்கு உன் குஞ்சு பார்த்தா ஏன்னா ஓய் அப்படி இல்ல அண்ணா கொண்டைய பார்த்தா கொண்டை ஏம்மா அப்படியாக இருந்தாலும் சரி சரி போனால் போகட்டும் ஆமா. இது என்ன ஒரு மாநகரம் இதுதான் என்ன ஊர் கேக்குறேன் ஆமா என்ன கீரனூர் அண்ணா அமர்ந்துள்ள ஆ. என்ன பாலத்திட்டு அண்ணா பால திட்டு என்றால் என்ன பாலமரத்து திட்டு பால மரத்து திட்டு என்றால் ஆமா. நம்ம தாய் திருநாடு ஆமாம்மா. எங்களாக பிறந்த அப்பமார்களோ அப்பமார்களுக்கு. எங்களாக பிறந்த எனது இனிமை தாய்மார்களோ தாய்மார்களோ. பள்ளிக்கு செல்லும் மாணவர்களோ சரி. கலை உள்ள கட்டுணர்ந்த ஆ. எத்தனை கலையாசில் இருப்பாங்க இருக்காங்க. அவர்களுக்கு ஆ. முத்தான முதற்கொண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி அண்ணா. ஆகட்டும் அண்ணா ஓய். அப்படியாக இருந்தாலும் எங்க இடத்தை பாராட்டி பாராட்டி. எங்கள் கையில் உள்ளதோ ஆமா. 10, 20, 50, 100 கொடுத்திருக்கிறாங்க கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்கவனு தெரியுமா எப்படிம்மா? நீங்க கழித்து ஆ. நம்மள் போல் வேறொன்றி வேறொன்றி. அந்த முகம் போனாலும் ஆ. முகமா தாழ்த்து போக வேண்டும் சரி. அந்த அம்மனை பிரார்த்திக்கிறேன் ராமோ ஜெயம் அப்படி ஆகட்டும் ஓய். அப்படியாக இருந்தாலும் இருந்தாலும். நான் சபை முன்னிட்டு நிலவா நீ உண்மை. நான் யாரு சரி. எனது பேர் என்ன என்ன? நான் யாரோட்டு பாப்பா யார் போட்டு போறா? ஏய், அதெல்லாம் கட்டணம் பண்ணிக்குவோம். நான் சத்திரத்தில் வாடி கண்டு ஓடி வாடி, அடடா. பின்னாடி மறைக்கிறேன் மறைக்குவாங்க எங்க நின்னாலும் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா மறைக்கிறேன் சூப்பராக இருப்பாரு இதெல்லாம் ஃப்ரீயா
அப்படியாக இருந்தாலும் இருந்துட்டாலும் அண்ணா ஓய் அண்ணா வேண்டியம்மா அண்ணா என்னடி ஆச்சு எனக்கு ஆயி போச்சு தெரியுமாண்ணா ஆயி போனா அப்படி இருக்கு போகும்போது சூத்து கழிட்டு நான் தள்ளிடும் போ அண்ணா போய் கழிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா திருமணம் ஆயிடுச்சா யாருமா யாரு சொல்றதா அண்ணா யாரு தெரியுமா? யாரு யாரு? அவருடி. அவரு. அவுக்கலாம். ஆமா. தலல எதிர்ப்பா. ஏய் தாரா இருடா அவுக்குறேன். ஏய் பையா குத்துமதப்பான பேச்ச நம்பி அவுக்காதடா டேய். யாடா பாவல அவுக்கு சொல்ற ஒனிக்கடா வலிக்குது. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை திருத்தமா செய்யுங்கடா. ஏன்டா இப்படி வயிற்று கோளாறுல செஞ்சு பின்னால மாட்டி செத்து தொலைறீங்க? அண்ணா என்ன பண்ற? நீங்க அவுக்கு சொன்னா இப்ப அவுத்துட்டு இருக்கேன். அண்ணா அப்படி இல்ல. என்ன மாளிதர்த்த மன்னவர். அவர் யாரு தெரியுமா? வீர துர்ச்சாதர புலி. அவங்க வீட்டுக்காரவங்கடா. ஏன்டா எப்படி எதை எடுத்தாலும் எக்கு தப்பாவே வீட்டுக்காரர சொன்னி அவரு அவரு. ஆமா தள்ளடி பாவடியே. வீட்டுக்காரர சொன்ன சத்தியமாவா? ஏன்டா ஊடா விட்டு பொருளுக்கு அப்படியே லப்பக்கு லப்பக்கு எப்படி போற அவ்வளவு அவசர அவசரமா? நான் பாரு ஒலிக்கடா கூஜல வலிக்குது. அழிச்சு போடுவாங்க அப்படியே. அடுத்தவன் சொத்துக்கு ஆச்சப்பட்டினா பின்னால காலத்துல மொன்ன பாப்பா பிறந்தடா. மூதேவிக்கு பிறந்தவன அப்புறம் அண்ணா என்னை மாளிதர்த்த மன்னவரோ வீர துர்ச்சாதர புலி. அடா அடா கொட்டை எடுத்த புளியா கொட்டை இறக்காத புளியாமா? ஏன்னா சொன்னியே ஏன்னா நீ வாயை கொடுத்து புண்ணு வாங்குற? என்ன பண்றது? போன ஜென்மத்துல இல்ல எங்க அப்பா எந்த நேரத்துல வேட்டியை ஊத்தா, எங்க அம்மா எந்த நேரத்துல பாவட தூக்குனான்னு தெரியல. இப்படி அடி வாங்கறதுக்கு உங்க இல்ல அடிக்கு வலிக்குதானா? உனக்கு வலிக்காதடி? சாரி ஏம்பா அண்ணா. ஓய் அண்ணா அப்படியாக இருந்தாலும் என் அக்களாகப்பட்ட அழைத்திருக்கிறார். ஒரு வாட்டி சென்று பார்க்கலாமா? ஓடி ஓடி நல்லா போய் பாரு. ஏமா முன்ன
பின்னால வந்துச்சு ஒரு அம்மா, அது உங்க வாக்காளா? சூப்பரான அம்மா. நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத ஆயா. இந்த ஆளே நல்லத்தையும் பேசுறோம், எப்படின்னா எப்படி பேசுறோம். எங்க ஊர்ல மெட்ராஸில் இப்படித்தான் பேசுவோம். அப்படியா? எங்க அம்மால கூப்பிடுறதுன்னா ஓத்தா எங்க இருக்கிறா அப்படித்தான் பேசுவோம். ஓ, அம்மால கூப்பிடுறதுன்னா அம்மால என்ன கூப்பிடுவேன்? அப்பனை கூப்பிடுறதுன்னா கோப்பேன். அருமை. இப்படியே கூப்பிடு. அப்படியா கேட்டாலும் என்ன கேட்டு போலாமா? உங்க அக்கா கிட்ட நான் மட்டும் தான் போக முடியும், நீ வர முடியாது. ஏண்டா அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். சரி, போலாமா? ஏம்மா? சாப்பிடுறேன். போமா. ஆ,